அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் புது வருடத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். நம் வாழ்வில் சில விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போமானால், சரியான அரசியல் விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். கல்விக்கான விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமக்கான அதிகாரத்திற்கான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. நான் யாருக்காக இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், பட்டியலின மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில், இந்தியா முழுவதிலும் தமிழகத்தில்தான் பட்டியலின மக்களுடைய ஒற்றுமையையும் முழு தலித் மக்களுக்கான முன்னேற்ற நகர்த்துதலையும் மற்ற மதவாதிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதற்கு இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களுடைய மிகவும் தெளிவான ஆட்சி முறைதான் இதற்கு காரணம். இருந்தாலும் இவர்களிடத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. சமூக நீதியின் அடிப்படையில் பார்ப்போமானால், திராவிட மாடல் சித்தாந்த அரசும் கொஞ்சம் இந்த பட்டியல் சமூகத்திற்கான விஷயங்களில் கண்களை மூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் மற்ற மாநிலங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லிவிடலாம். ஆனாலும் தமிழகம் வட மாநிலங்களைப் போல் மாற்றுவதற்காக தமிழகத்தை இங்கு சில மதவாதிகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து. அதுவும் சிறந்த ஒரு காவல்துறையில் பணியாற்றிய நமது அண்ணன் அண்ணாமலை போன்றவர்கள் கூட இப்படிப்பட்ட செயல்களில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். சமூகத்திற்கான நல்ல அக்கறை உள்ள அந்தஸ்தான பதவியில் இருந்தவர் அவர். இருந்தாலும் அவருக்கும் இன்றைய அரசியல்வாதிகளை விட மிகவும் மோசமான அரசியல்வாதியாக அவர் இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக ரொம்ப நன்றி உள்ளவராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய வளர்ச்சியும் சமூக நீதி என்றாலே இவர்களுக்கு என்ன என்று தெரியாத போதிலும், தமிழக அரசு வருகிற தேர்தலில் நாம் யாருக்கு தெளிவாக ஓட்டு போட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குள்ள நல்ல தெளிவு இருக்கணும். அதுதான் பட்டியல் சமூகத்திற்கான வளர்ச்சிக்கான ஒரே வழி. அது மட்டுமல்லாமல் ஒரே அணியில் நிற்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எழுச்சி தமிழ் அண்ணன் தோல் திருமாவளவனை இப்பொழுது நான் விமர்சித்தாலும் இங்கு தமிழகத்தில் ஒரு எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு நபராக நாம் மாறிவிடலாம். ஆனால் எழுச்சி தமிழர் மட்டுமே இந்த தலித் மக்களுக்கான ஒரே விடிவெள்ளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் தலித்வாதிகளே இருக்கிறவர்களே தலித் அரசியல் பேசுவது அவர்களுக்கு காதில் கெட்ட வார்த்தையை பேசுவது போல் இருக்கிறது, தலித் அரசியல்வாதிகளுக்கு இன்றைய காலகட்டத்தில். அது மட்டுமல்லாமல் பட்டியலிலிருந்து, அதாவது தலித் பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்காக துடித்து கொண்டு இருக்கிறார்கள். துடித்து கொண்டு இருப்பது போல் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு ஆண்ட பரம்பரை, ஒரு சாதிய கட்டமைப்பில் நாங்களும் வலுவானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சுயசாதி பெருமை பேசுகிறார்கள். மொத்தத்தில் சுயசாதி பெருமை எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பேசுகிறார்கள். இது தமிழர்களுடைய வரலாற்றில் எங்குமே பார்த்திராத ஒரு முரண். இது எப்படிப்பட்டதுன்னா, மதவாதிகள் இருக்காங்கள்ல, மதவாதிகளுடைய வேலை. மதவாதிகள் நாங்கள் மக்களை பாதுகாக்கிறோம், மதத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அதற்கப்புறமாக மதத்தை பாதுகாப்பதால் பிற மதத்துக்காரர்களை எதிர்ப்பார்கள். எதிர்த்து அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதற்கப்புறமாக அவர்கள் சாதி அரசியல் பேசுவார்கள். ஒரே மதத்தை சார்ந்தவர்களை சாதியால் பிரித்தாளுவது, அதுக்கப்புறம் மொழியால் பிரித்தாளுகிற இந்த தந்திரங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் மதவாதிகள். அதன் அடிப்படையில் தான் இங்கு ஆட்சிகளும் அமைகிறது. அவர்களுடைய சூட்சமமான பேச்சுகளும் மக்களை மடையர்களாக்கி, நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், நம் மதத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இந்த இந்திய நாட்டை கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணின் மைந்தர்களை, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ யாரும் வெளிநாட்டிலிருந்து இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கலை. அமெரிக்காவிலேருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்தவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க இங்கே இஸ்லாமியர்கள் கிடையாது. மண்ணின் மைந்தர்கள் தான் இந்து மத வர்ணாசிரம கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த
மாற்று மதத்தினரை மாற்று மதத்தை தழுவியிருக்கிறார்கள். அவர்களுக்கான சுய மரியாதைக்காக சுய உரிமைக்காக தங்களுடைய மதத்தை மாறியிருக்கிறார்கள். மதம் மாறுவது என்பது எதற்காக? இங்கு இருக்கிற இந்து வர்ணாசிரம மனு தர்மத்தினுடைய சட்டங்களையும் இந்தியாவினுடைய ஆட்சி முறையையும் அவர்களுக்கு நேர்ந்த அடக்குமுறைகளையும் எதிர்த்து மாற்று மதத்துக்கு போயிருக்கிறார்கள். நீ இந்துவாக இருப்பாயானால் பிறப்பின் அடிப்படையில் நீ சூத்திரனாக கருதப்படுகிறாய். சூத்திரனாக இருக்கிறவன் கோவிலுக்குள் நுழைய முடியாது, பள்ளிக்கூடத்திற்குள் படிக்க முடியாது. இப்படி பல தடைகள் இருந்ததனால் அவர்கள் மாற்று மதத்துக்கு மாறியிருக்கிறார்களே தவிர இந்த மதத்தினுடைய தொன்மையையும் இந்த மதத்தினுடைய சமூக நீதியும் உயர்வாக இருந்திருக்குமானால் அவர்கள் மாறியிருக்க மாட்டார்கள். நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா மதத்திலும் சாதி உணர்வு இருக்குது இந்தியாவுக்குள் இருக்கிற மதத்தில். ஆனால் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளில் அப்படி கிடையாது. அந்த மதத்தினுடைய புனித நூல்கள் அப்படி சொல்லுவதில்லை. யாரையும் ஒதுக்கியோ கீழோ மேலோ இந்த வரைமுறை மற்ற மதத்தில் கிடையாது என்பதுதான் உண்மை. மனிதனாக இருக்கிற குறிப்பாக இந்துக்களாக இருக்கிற இந்துக்களையே இவர்களால் ஒன்று சேர்க்க முடியாது, பாதுகாப்பது கிடையாது இவர்கள். ஆனால் இந்து என்ற போர்வை வைத்து கொண்டு மாற்று மதத்தினரை தொந்தரவு செய்வது தான் இன்றைய நாட்களில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மதவாதிகள் தேசத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சாதி வெறியில் மூழ்கி இந்த நாட்டை சின்னவண்ணமாய் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யாருடைய முன்னேற்றத்திற்காக? இந்தியாவினுடைய வளர்ச்சி என்ன நிலைமையில் இருக்கிறது? இங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன? இங்கே இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த இந்தியர்களாகிய பூர்வ குடிமக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது இந்த ஆட்சியில்? ஐயா மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கு தேவாலயத்துக்குள் போகிறார்கள். இங்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களை குறிவைத்து மதவாதிகள் தாக்குகிறார்கள். கேட்டால் மதத்தை பாதுகாக்கிறோம் என்று. இந்த மதத்தை தழுவிருக்கிறவன் உன் மொழி பேசுகிறவன், உன் நாட்டைச் சார்ந்தவன், உன் இனத்தைச் சார்ந்தவன் என்கிற இந்த உணர்வு கூட இல்லாத இவர்களிடத்தில் நாம் எப்படி சமூக நீதியை எதிர்பார்ப்பது? அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருந்து நம் மக்களுக்கான விடுதலையை நாம் நோக்கி நகர்த்த வேண்டும். அதனால் ரொம்ப தெளிவாக இருந்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் நமக்கு அதிகாரத்தை வென்றெடுத்து கொடுப்பார்கள் என்பதை உணர்ந்து செயல்படும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மதவாதிகளிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். முதலில் நம் மதம் என்பார்கள், அதுக்கப்புறம் சாதி என்பார்கள், இனம் என்பார்கள். ஒவ்வொருவரையும் பிரித்து ஆளுவதுதான் அவர்களுடைய உயர்ந்த கொள்கை எண்ணம். அதனால் மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் தமிழக மக்கள் இருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.